முதலமைச்சராக விஜய் பதவியேற்பதில் நீடிக்கும் சிக்கல். மெரினாவில் மீண்டும் வெடிக்கிறதா மெரினா புரட்சி? அளவுக்கு மீறி போலீசாரை அதிக அளவில் குவிக்க வைக்கப்பட்டதின் பின்னணி என்ன? பாஜக விஜயை மிரட்டுகிறதா, அழுத்தம் கொடுக்கிறதா? காங்கிரஸ் தான் அதுக்கு காரணமா? திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசியதன் பின்னணி என்ன முடிவு எடுக்கப்பட்டுச்சு? என்னெல்லாம் பேசிக்கிட்டாங்க? தமிழக அரசியல் களம் எதை நோக்கி செல்கிறது? விஜய் ஏன் இன்னமும் மௌனமாக இருக்கிறார்? விஜய் பிஜேபியை பார்த்து பயப்படுகிறாரா, அஞ்சுகிறாரா? ஏன் மௌனம் சாதிக்கிறார்? தமிழக அரசியல் களம் எதை நோக்கி எப்படி சென்று கொண்டு இருக்கிறது? என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம அலசி ஆராய போகிறோம். விஜயை தமிழக மக்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்ததுக்கான அறிகுறி தான் மெஜாரிட்டி இல்லை அப்படின்னாலும் கூட அதிக தொகுதிகளில் விஜய் ஜெயித்ததுனால ஆட்சி கோருவதற்கான ரெண்டாவது முறையாக ஆளுநரை விஜய் சந்தித்து பேசிட்டார். ஆனால் ஆளுநர் தரப்புலேருந்து எந்த ஒரு முடிவும் இதுவரைக்கும் எட்டப்படலை. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி விஜய் ஆளுநருடைய சந்திப்பு நடந்துச்சு. ஆனால் ஒரு முடிவும் எடுக்கப்படலை. ரெண்டு முறையும் சந்திப்பு நடந்துருச்சு. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். திடீர்னு திமுக அதிமுக கூட்டணியா அப்படின்னு நேற்று ஈவினிங் பயங்கரமாக கிளப்பி விட்டாங்க. நேற்று நைட்டுலாம் ஒரு 11:30 மணிக்கெல்லாம் எனக்குலாம் அவ்வளோ ஃபோன் கால்ஸ். உண்மையா திமுக அதிமுக கூட்டணி சேர போகிறாங்களா, விஜய் எதிர்க்க போகிறாங்களா அப்படின்னு. இது என்றைக்குமே நடக்காது. ஏன் அப்படின்னா, கலைஞர் கூட நெருக்கமாக இருந்த எம்ஜிஆர் கருத்து முரண் ஏற்பட்டு கலைஞரால் எம்ஜிஆர் நீக்கப்பட்ட பிறகு ரொம்ப நிறைய விதமான எதிரெது துருவங்களாக ஆணுச்சு. திமுகலேருந்து பிரிஞ்சு போய் தான் அதிமுக உருவானுச்சு. நேர் எதிரிகளாக ஆனாங்க. ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் இறப்பதற்கு முன்னாடி நம்ம மீண்டும் திமுகவிலே போய் ஐக்கியமாயிடலாம் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லும்போது கூட இல்லை இதுதான் சரியாக இருக்கும், தமிழக அரசியல் களத்தில் திமுகங்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு நட்பு ரீதியாக சில விஷயங்கள் எம்ஜிஆரும் கலைஞர் அவர்களும் பேசி வைத்து கொண்டு தான் அந்த திமுக இன்றைக்கி வரைக்கும் நீடிக்குது. இது ஒரு பக்கம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தமிழக அரசியல் களம் இந்த திராவிட சித்தாந்தத்தால் அண்ணாவின் கொள்கைகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதை உடைக்கிற மாதிரி அமித்ஷா தாவேக்காவை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு, தாவேக்காவை ஆட்டிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு, தாவேக்காவை அந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக அமித்ஷா இயக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதன் வெளிப்பாடு தான் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சு விஜயை முதலமைச்சர் ஆக்க விடாமல் ஒரு புது விதமான அரசியல் பண்ண போகிறாங்க அப்படின்னு நேற்று பயங்கரமாக கிளப்பி விட்டாங்க. ஆக்சுவலி இதை கிளப்பி விட்டது யார் தெரியுமா? வேறு யாருமே கிடையாது. விர்ச்சுவல் வாரியர்ஸ். யார்? தாவேக்கா தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் தான் இதை கிளப்பி விட்டாங்க. இது எப்படி அவ்வளோ பெரிய அளவுக்கு ஒட்டுமொத்த மீடியாவும் இந்தியாவும் பேசுகிற அளவுக்கு இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கரூர் சம்பவத்தில் கத்தியால் வச்சு கழுத்தை அறுத்துட்டாங்களாம், பிளேடை வச்சு கழுத்தை வெட்டிட்டாங்களாம், கத்தியால் குத்தி எல்லோரும் கொண்டாங்களாம் அப்படின்னு கிளப்பி விட்டாங்களே, அதே மாதிரி கிளப்பி விடப்பட்ட ஒரு செய்தி. இந்த இடத்துல எனக்கு நான் என்ன தாவேக்கா பார்த்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, ஜனநாயகன் படம் சென்சார் இஷ்யூவில் ஒரு தடவை பிரச்சனை ஆனிச்சு. அதை தாவேக்கா விஜய் அரசியலாக மாற்ற முயற்சி பண்ணார். திமுக அழுத்தம் கொடுக்குது, ஜனநாயகன் படத்தை முடக்க நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு நெகட்டிவை கட்சிக்கு ஆதரவாக தனக்கு பாசிட்டிவாக விஜய் மாற்ற முயற்சித்ததன் விளைவு ராகுல் காந்தி விஜய்க்கு ஃபோன் பண்ணி பேசினார். அதோட கண்டினியூஷன் தான் ஜனநாயகன் படம் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. அப்போ ராகுல் காந்தி விஜய்கிட்ட பேசிட்டாரு. இந்த இடத்துல நான் இன்னொரு ஃப்ளாஷ்பேக் போகலான்னு நினைக்கிறேன். கரூர் இன்சிடென்ட் நடக்குது, 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அடுத்த நாள் மணிப்பூருக்கோ இல்லை அந்த கும்பமேளாவில் இறந்த விஷயத்துக்கோ எதுக்குமே பிஜேபி அந்த மத்திய குழுவை அனுப்பாத பிஜேபி விஜய் அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது, விஜய் மீது எஃப்ஐஆர் வந்துடக்கூடாது, ஆதவ் அர்ஜுனாவை அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது, ஆதவ் அர்ஜுனா பேரோ புஷ்யானந்த் பேரோ தாவேக்கால முக்கிய 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் மீதும் எஃப்ஐஆர் வந்துடக்கூடாதுன்னு 3 மத்திய அமைச்சர்கள் உட்பட நடிகை ஹேமா மாலினி உட்பட 8 பேர் கொண்ட கமிட்டியை டெல்லியிலேருந்து பிஜேபி அடுத்த நாளே அனுப்பி வச்சிச்சு. யாருக்கு அழுத்தம் கொடுக்க? திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க. யாருக்கு ஆதரவாக? விஜய்க்கு ஆதரவாக. கரூர் இன்சிடெண்ட்டில் விஜய் குற்றவாளியாக சேர்த்துடக்கூடாது, எஃப்ஐஆரில் பேர் போட்டிருக்கக்கூடாது, விஜய் அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது. விஜய் மட்டும் இல்லை, ஆதவ் அர்ஜுனாவே அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது, ஆதவ் அர்ஜுனா மட்டும் இல்லை புஷ்யானந்தை அரெஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு ஒட்டுமொத்தமாக செக்யூர் பண்ணாங்க பிஜேபி விஜய்க்கு. விஜயோட அரசியல் வருகைக்கு பின்னாடி, விஜயோட அரசியல் ஆரம்ப காலத்திலேருந்து பிஜேபி தான் பின்னாடி இருக்குன்னு இன்றைக்கி திருமாவளவன் வரைக்குமே பேசினாங்க. அதிமுகவில் பல முக்கியமான தலைவர்களும்
முன்னாடியே பேசிட்டாங்க. அதாவது பிஜேபி கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமும் சரி, முன்னாடியும் சரி, மனம் விட்டு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதனால தான் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் கூட சிவி சண்முகம் பேசும்பொழுது பிஜேபி உறவாடி கெடுக்க பார்க்குது அப்படின்னு பிஜேபி பேரை சொல்லாமல் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் பேசுகிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, விஜய்க்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். பிஜேபியோட கோபம் என்ன இந்த இடத்துல அப்படின்னா, உனக்கு தான் வேணுங்கிறதெல்லாம் நான் செஞ்சு தரல, நீ கேட்குறதெல்லாம் உனக்கு பண்ணி தரலை, நீ எப்படி ராகுல் காந்தி கூட பேச ஆரம்பிக்கலாம்? நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் நம்ம உளவியலாகவே நான் ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். நமக்கு ஒரு விஷயத்து மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஆனால் அந்த சூழல் இன்னொரு விஷயத்தை நம்ம போய் நிர்பந்திக்கும். ரொம்ப சிம்பிள். பசங்களுக்கு தாவேக்கத்தோட புரியுற மாதிரி சொல்கிறேன். நமக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கும், ஆனால் இன்னும் அந்த பொண்ணு நம்மளை லவ் பண்ணாது, இன்னொரு பொண்ணு நம்மளை லவ் பண்ணும்ல. ஷாஜகான் படம் மாதிரி தான், விஜயோட ஷாஜகான் படம் மாதிரி தான் சொல்ல வரேன். அப்படி விஜயோடைய நேரடி ஆசை, நேரடி விருப்பம் காங்கிரஸாக இருக்குது, ஆனால் பிஜேபியோட நேரடி ஆப்ஷன், நேரடி விருப்பம் விஜயா இருக்குது. இதுதான் இந்த முக்கோண, இந்த பொலிட்டிக்கல் அந்த ட்ரையாங்கிள் தான் இப்போ விஜய் வந்து முட்டி தாக்கிக்கிட்டு இருக்குது, முட்டி மோதிக்கிட்டு இருக்குங்கிறதா யதார்த்தமான அரசியல் நிகழ்வாக இருக்குது. ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னோடனே பிஜேபியிலேருந்து எல்லோரும் ஹாப்பி. ஓகே, அதிமுக வரலாட்டி ஓகே, தாவேக்கா வந்துருச்சு, விஜய் வந்துருச்சு, நம்மால் தானே பார்த்துப்போம் அப்படின்னு விட்டுருந்தாங்க. ஏற்கனவே விஜய் மீது கோபம் இருந்தது, ராகுல் காந்தி பேசுனாது, அதனால் ஜனநாயகன் படம் வரல அப்படின்னு கோபம் இருந்தது, எலெக்ஷனுக்கு அப்புறம் படம் வந்துடும் அப்படின்லாம் பேசுனாங்க. ஓகே, விஜய்க்கு அன்ஃபார்ச்சுனேட்லியாக மெஜாரிட்டி கிடைக்கல. ராகுல் காந்தி பேசி வாழ்த்தெல்லாம் ஃபஸ்ட்டு டே தெரிவித்ததுக்கப்புறம் ரிசல்ட்டெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் தான் ராகுல் காந்தி பேசிட்டார். ஓகே அப்படின்னு மெஜாரிட்டியெல்லாம் வரலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் ராகுல் காந்தி விஜய் பேசிக்கிறாங்க. இதில் பிஜேபி டென்ஷன் ஆகி கடுப்பாகி ஒரு கட்டத்தில் விஜயை வந்து குத்தி கொடாஞ்சி, அந்த எப்படியாவது விஜய்க்கு எந்த வகையிலலாம் எப்படி சொல்கிறது, விஜய் முதலமைச்சர் ஆவதை தாமதப்படுத்த முடியும், விஜய் காங்கிரஸ் கூட்டணி, தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி இல்லாமல் எப்படி விஜயை தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. பின்னணியில் எல்லா அரசியல் விமர்சகர்களும் இந்த கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனால் திடீர்னு திமுக கூட்டணின்னு மறுபடியும் இவங்க விஜய் தொண்டர்கள், தாவேக்கா தொண்டர்கள் பேச ஆரம்பித்ததோட விஷயத்தோட பின்னணி என்ன தெரியுமா புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் பெரும்பான்மை இல்லாட்டி கூட மக்கள் விஜயை ஏற்றுக்கிட்டாங்க, தமிழக வெற்றி கழகத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஜனநாயக ரீதியாக விஜய் முதலமைச்சர் ஆகிறது தான் சரி, அதுதான் கரெக்டு. விஜய்க்கு அறிவற்ற சமூகம் வாக்களிச்சிருச்சு அப்படிங்க நடிகரை பின்னாடி தமிழ்நாடு போயிடுச்சு அப்படிங்கிற டிபேட்டுக்குள்ளே நான் வரலை. ஆனால் விஜய் மக்கள் ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. மெஜாரிட்டி இல்லாட்டி கூட ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சூழல் காரணமாக விஜய் தான் முதலமைச்சராக வரணும், அந்த விஷயங்களை விஜய் ஸ்டெப் எடுக்கணும். ஆனால் இப்போ கூட ஏன் தாவேக்கா திமுக கூட்டணி அமைக்க போகிறாங்களா அப்படின்னு ஏன் கிளப்பி விடணும்னு புரியலை. இப்படி கிளப்பி விடுறதுக்கு பதிலாக விஜயை டேரெக்டாக பேசியிருக்கலாமே, தாவேக்காவில் வந்து ஆதோ அர்ஜுனா மாதிரி வேறு யாராவது பேசியிருக்கலாமே. பிஜேபி எங்களை முடக்க பார்க்குது, ஆளுநர் மூலமாக எங்களை நாங்கள் முதலமைச்சர் ஆகிறத, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதில் ஆளுநர் மூலமாக முட்டுக்கட்டை போட்டுதுன்னு ஏன் தெரிவிக்கணும்? ஏன் சொல்லாமல் இருக்கணும்னு நான் கேள்வி கேட்குறேன். நீ திமுக அதிமுக கூட்டணி சேரப்போகுதுன்னா ஒருத்தர் குழந்தை கூட நம்பாதுமாங்களே, அப்படிப்பட்ட விஷயம். அதை நீங்கள் உண்மையாக்குறதுக்கு, அதை நீங்கள் அப்படி பண்ணிட்டா விஜய் மீது ஒரு அனுதாபம் வந்துடும், தாவேக்கா மீது ஒரு அனுதாப விலை மீண்டும் பெருசாக வீசும், திமுக அதிமுக மீது மக்கள் இன்னும் கொந்தளிப்பார்கள். எலெக்ஷன் ரிசல்ட்டே வந்துருச்சு, இன்னும் 5 வருஷம் இருக்குது, அதுக்கப்புறம் மக்கள் எல்லாமே மறந்துடுவாங்க. இப்போ நீங்கள் பிஜேபிக்கு எதிராக தானே ப்ளே பண்ணணும், ஏன் தேவையே இல்லாமல் திமுக முடிச்சு போடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல. ஓகே, ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், அஃபிஷியலாக விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கலாட்டி கூட விஜய் தரப்புலேருந்து அவங்களுக்கு ஆதரவு தர சொல்லி கடிதம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது விஷயமாக இன்னும் முடிவெடுக்கலை. ஆனால் அதிமுக விஜய்க்கு இன்னும் ஆதரவு கரம் நீட்டாத சூழலில் நேற்று என்ன பேசப்பட்டுச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும்னு விஜய்கிட்ட கோரிக்கை வச்சார், விஜய் அக்செப்ட் பண்ணிக்கலை. அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக வந்து சௌமியா அன்புமணி வந்து துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு அன்புமணி வந்து விஜய்கிட்ட கேட்டதுனால விஜய் ஒத்துக்கலை. அதனால் சுகாதாரத்துறை சௌமியா அன்புமணிக்கு கொடுத்துட்டு சமாதான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இது எதுவுமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மூவ் ஆன் ஆகலை, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையில் கூட இல்லை அதிமுக வந்து ஆதரவு தருதான், ஆனால் எடப்பாடி தான் முதலமைச்சரா அப்படின்னு ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க.
அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, சபாநாயகரும் 2 அமைச்சர்களும் அதிமுக கேட்குது, 10 ஆதரவு கொடுத்துட்றாங்களாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுனாங்க. அதுவும் இல்லை. ஆனால் இதுக்கெல்லாம் மத்தியில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், ஆளுநரை கண்டிச்சு, பிஜேபியை கண்டிச்சு விஜய்க்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. அதன் விளைவு சுட சுட மு.க. ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர், அதாவது திமுக அவங்க தான் அந்த கூட்டணி தலைமைங்கனால அவங்களே சந்திச்சும் இன்றைக்கி பேசிட்டாங்க. இந்த சந்திப்பில் என்ன நடந்துச்சுன்னு அவங்க டீட்டெயிலாக சொல்லலாட்டி கூட நம்மளால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், அந்த கட்சிகளோட உயர்நிலை கூட்டம் நாளைக்கு கூட்டப்பட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க. என்னதான் அந்த கட்சி கூட்டம் கூட்டி முடிவெடுக்கப்படுறது ஒரு கண்துடைப்பு நாடகம் அப்படின்னா கூட ஆல்மோஸ்ட் நேரம் முடிவு எடுத்திருப்பாங்க. ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு சொன்ன விஜய் திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னார்ல, அந்த தீய சக்தியில் கூட்டணியில் இருந்த கட்சிகள் தான் இன்றைக்கி விஜய்க்கு ஆதரவுக்காரம், அதாவது சப்போர்ட்டிவாக இன்றைக்கி நிற்குது. நாளைக்கு முடிவெடுக்க போகிறோம் அப்படின்னு இவங்க அதாவது திமுக கூட்டணி கட்சிகள் சொல்கிறாங்க. திருமாவளவன் சொல்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் வீரபாண்டியன் சொல்கிறாரு அப்படின்னா, அப்போ விஜய் திருமாவளவனுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் ஏதோ டைம் கொடுத்துருக்காரு, அல்லது இவங்க ஏதோ ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க, எங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க அப்படின்னு தாவேகா தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அதன் விளைவாக ஒரு நாள் டைம் திமுக கூட்டணி கட்சிகள், அதாவது விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க ஒரு நாள் டைம் இருக்குது. ஒன்று இவங்க எதாவது டிமாண்ட் கேட்டிருக்கணும், அல்லது எங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கன்னு அவங்க கேட்டிருக்கணும். ஸோ இந்த பேச்சுவார்த்தை ஏதோ ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடாக நாளைக்கு நாங்கள் உயர்மட்ட குழு ஆலோசனை நடத்தி விஜய்க்கு ஆதரவு கொடுப்பது குறித்து நாங்கள் முடிவெடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் மு.க. ஸ்டாலின் கூட என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு. கூட்டணிக்கு அவங்க தானே தலைமை. அதனால் தேர்தலுக்கு பிறகு நடந்த விஷயங்களை பற்றி, தேர்தலில் எப்படி ஜெயித்தோம் எப்படி தோற்றங்கிறத பற்றி நாங்கள் பேசுகிறோம். ஒரு நட்பு ரீதியான ஒரு அரசியல் ரீதியான சந்திப்புங்கிறத மட்டும் அக்செப்ட் பண்ணி இப்படி மேம்போக்காக சொல்லிட்டாங்க. நாளைக்கு தெரிஞ்சிடும். இன்றைக்கி வரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் விஜய்க்கு ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாடு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க, நடிகர் கமலஹாசன் உட்பட. ஏன் இன்றைக்கி பேட்டி கொடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட ரொம்ப விஜய்க்கு ஃபேவரபுளாக தான் பேசியிருக்காரு. ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே தீய சக்தி அப்படின்னு விஜய் சொன்னாலும் கூட மு.க. ஸ்டாலினுடைய இன்றைக்கி பேட்டி கூட விஜய்க்கு ஆதரவாக தான் இருக்குது. அதோட சாரம்சத்தை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். டிவிகே தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு திமுக அனுமதி அளிக்கும், எந்த இடையூறும் செய்ய மாட்டோம் அப்படின்னு அவர் பேச்சிலேருந்து அந்த சாரம்சம் எடுத்துக்க முடியுது. புதிய அரசாங்கத்திற்கு இடையூறு எதுவும் செய்யாமல் 6 மாதங்களுக்கு அக்கட்சி அதன் செயல்பாடுகளை கண்காணிக்கும் அப்படின்னு முதலமைச்சராக இருந்தால் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கார். திமுக ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டார். தமிழகத்தில் அரசியல் சாசன நெருக்கடி ஏற்பட வேண்டும் என்று திமுக விரும்பவில்லை அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிட்டார். ஆட்சி அமைப்பதற்கு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்கும் என்ற வதந்திகளை மு.க. ஸ்டாலின் திட்டவட்டமாக இன்றைக்கி மறுத்துட்டார். புதிய அரசாங்கம் நிலை பெற்று நிர்வாக பணிகளை தொடங்குவதற்கான போதுமான அவகாசம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு திமுக விரும்புது அப்படின்னு மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டார். 6 மாதங்களுக்கு பிறகு விஜயோட தாவேகா அரசாங்கத்தின் செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டு திமுக தனது எதிர்கால அரசியல் நிலைப்பாட்டை தீர்மானிக்கும். இந்த 6 மாதத்துக்கு விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம், அது வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு எதிர்கருத்தும் விஜய்க்கு எதிராக நாங்கள் பேச மாட்டோம் மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டார். திமுகவால் தொடங்கப்பட்ட நலத்திட்டங்களை விஜய் தலைமையிலான அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு ஸ்டாலின் விஜய்க்கு வலியுறுத்தியிருக்காரு. குறிப்பாக இலவச காலை உணவு திட்டம் ஸ்கூலில் மற்றும் மகளிருக்கான மாத உதவித்தொகை திட்டம் போன்றவற்றை மு.க. ஸ்டாலின் சுட்டி காட்டியிருக்காரு. முக்கியமாக மு.க. ஸ்டாலின் சொன்ன ஒரு விஷயம், மகளிருக்கு 2500 ரூபா வழங்கப்படும் அப்படின்னு டிவிகேன் தேர்தல் வாக்குறுதி. அது பற்றி மு.க. ஸ்டாலின் பேசும்பொழுது, இப்போ திமுக 1000 ரூபா உதவித்தொகை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அட்லீஸ்ட் அதையாவது தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு விஜய்க்கு புதுசாக பொறுப்பேற்கக்கூடிய தமிழக அரசாங்கத்திற்கு மு.க. ஸ்டாலின் ஒரு கோரிக்கை மாதிரி வலியுறுத்தியிருக்காரு. இது திமுகவுடைய ஸ்டாண்டாக மாறிடுச்சு அப்படின்னா விஜய்க்கு அவங்க ஆட்சி அமைக்கட்டும், நம்ம எப்படி அவங்க செயல்பாடுகளை பொறுத்திருந்து 6 மாதம் அவகாசம் கொடுத்து நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ திமுக கூட்டணி கட்சிகளோ விஜய்க்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரி இல்லை அப்படின்னு இதன் மூலமாக நிரூபணம் ஆயிடுச்சு. அப்போ பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக ஏன் இன்னும் வாய் திறக்காமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருக்குல்ல. அப்போ அது அவங்க தான் பதில் சொல்லணும். இந்த இடத்துல அதிமுகவோட மூத்த தலைவர் செம்மலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எடப்பாடி இஸ் கிங் மேக்கர் அப்படிங்கிறார். எடப்பாடி கையில் தான் இன்றைக்கி எல்லாமே இருக்குது, எடப்பாடி நினச்சா தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாருனாலையும் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா அவங்க ஒரு சாணக்கிய தந்திரத்தை அதிமுக கடைப்பிடிக்குதா, அல்லது பிஜேபி அதிமுகவை ஆட்டி வைத்து விஜய்க்கு ஒரு விதமான நெருக்கடி கொடுக்க பார்க்கிறதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் அவரை ஒரு பார்வைக்கு நான் அதை விட்டுறேன். இன்னொரு பக்கத்தில்
தமிழ்நாட்டில் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படலை. மெரினாவில் ஏன் அளவுக்கு அதிகமாக போலீஸார் குவிக்கப்படுறாங்க? தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு புரட்சி வெடிக்க போகுது ஜென்சினால். ஆதோ அர்ஜுனா கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பதிவு போட்டுட்டு நீக்கிட்டார். அந்த கேஸ்லாம் முடிச்சுட்டு ஈஸியாக நீதிமன்றமும் அவரை மன்னிச்சு விட்டுருச்சு ஆதோ அர்ஜுனாவை. அப்படிப்பட்ட ஒரு போஸ்டர் கூட ஆதோ அர்ஜுனா மறுபடியும் இப்போ போடலை. ஏன் மெரினா பீச் முழுக்க போலீஸார் குவிக்கப்பட்டிருக்காங்க? மீண்டும் ஒரு மெரினா புரட்சி வெடிக்க போகிறதா? அன்றைக்கி ஜல்லிக்கட்டுக்காக மெரினா புரட்சி நடந்துச்சுல, இன்றைக்கி விஜய்க்காக நடத்த போகுதா? விஜய் கலந்துக்க போகிறாரா? விஜய் முதலமைச்சராக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த தாவேக்கா தொண்டர்களும் தமிழ்நாடு முழுக்க திரண்டு வந்து மெரினாவில் போராட்டம் நடத்த போகிறார்களா? ஏன் உளவுத்துறைக்கு வந்த சீக்ரெட் என்ன நடக்க போகிறது? அதுக்கு மெரினாவில் தாவேக்கா விஜய் தொண்டர்கள் போராட்டம் நடத்துவதற்கு பதிலாக விஜய் வாய் தொடர்ந்து பேசிடலாமே. பிஜேபி அழுத்தம் கொடுக்குது. ஜனநாயகன் படத்தை முடக்கிறதே பிஜேபி தான். எங்களை இப்போ முதலமைச்சராக ஆட்சி அமைக்க விடாமல் நடத்துகிறதும் பிஜேபி தான்னு விஜய் வாய் திறந்து பேசிடலாமே. ஏன் மறுபடியும் மீண்டும் ஒரு மெரினா புரட்சி அப்படிங்கிற கேள்வி நான் கேட்குறேன். ஸோ பின்னணியில் விஜய்க்கு அழுத்தம் கொடுப்பதில் பிஜேபி இருக்குது அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட விசிகா உட்பட இன்றைக்கி எல்லாருமே ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது சம்மந்தப்பட்ட விஜய் பேசணும்ல, சம்மந்தப்பட்ட தாவேக்கா தலைவர்கள் பேசணும்ல, ஏன் பேச மறுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்றைக்கி விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டியது இருந்தது. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லா வேலைகளுமே நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பெண்கள் நேரு ஸ்டேடியத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ எங்களுக்கு கேன்சல் பண்ணது தெரியாதுன்னு அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. விஜயோ ஒரு தடவை நான் பாத்திர மாட்டோமா அப்படின்னு அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. கேன்சல் பண்ணது தெரியலை. விஜய் ஜெயிச்சிட்டாரு. விஜய் முதலமைச்சராக ஆவதற்கு முன்பே முதலமைச்சர் ஆவதற்கான விஷயத்தை கூட தள்ளி வைக்கப்படுகிறது, ஒத்து வைக்கப்படுகிறது. விஜய் கேன்சல் பண்ணிட்டார் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏற்கனவே விஜய் தேர்தல் பிரச்சாரமே போகலை, வெறும் 18 ஊருக்கு தான் போனார். விஜய் எல்லா ஊருக்குமே பிளான் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிக்கிட்டே இருந்தார். உழைப்பே இல்லாமல் விஜய் ஜெயிச்சிட்டான்னு ஒரு விமர்சனம் வந்ததில்ல. இப்போ விஜய் ஜெயித்ததுக்கப்புறமும் அவர் பிளான் பண்ண முதலமைச்சர் பொறுப்பேற்கக்கூடிய அந்த விழாவையே விஜய் தள்ளி வச்சிட்டாரு, விஜய் கேன்சல் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது விஜய்க்கு தானே ஒரு அவப்பெயர். அப்போ இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் விஜய்க்கு இருக்குல்ல. விஜய்க்கு பிடிக்குதோ, அதாவது விஜய் நம்ம எல்லாருக்கும் பிடிக்குதோ பிடிக்கலையோ பெரும்பான்மையான மக்கள் விஜயை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா விஜயை முதலமைச்சராக அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய பொறுப்பு, ஜனநாயக பார்வை எல்லாருக்குமே இருக்குது. விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னா எஸ் விஜய் தான் முதலமைச்சர். ஆனால் இது முதலமைச்சர் ஆவதற்கு என்ன தடுக்குது? யார் தடுக்குதா? விஜய்க்கு பின்னாடி யார் பின்புலத்தில் விஜய்க்கு எதிராக செயல்படுறாங்கிற விஷயத்தை விஜயோ விஜய் தரப்பில் வந்தோ சொல்லணும், பேசணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இது ஏன் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, விஜய் இன்னும் முதலமைச்சராக பதவி இருக்கலை. தமிழ்நாட்டில் இன்னும் புதிய ஆட்சி வரலை. ஆனால் அதுக்குள்ளேயே கல்விக்கான நிதியை நிறுத்தி வைக்க காரணமாக இருந்த பிஎம்ஸ்ரீ பள்ளி திட்டத்தில் கையெழுத்திட மத்திய அரசு மீண்டும் தமிழக அரசுக்கு கெடு விதிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்கள். அந்த இந்தி மொழி அந்த திட்டத்தை, அந்த பாடத்திட்டத்தை சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு காலக்கெடு மத்திய அரசு ஒன்றிய அரசு தமிழக அரசுக்கு கொடுத்துருக்கு. இன்னும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக விஜய் இன்னும் வரல, தமிழக அரசு இன்னும் பொறுப்பே இருக்கல. அதுக்கு முன்னாடியே விஜய்க்கு ஒரு நெருக்கடி. அது மட்டும் கிடையாது, புலி படத்தில் 15 கோடி ரூபாய் அந்த வருமானத்தை மறைச்சிட்டார் அப்படின்னு அந்த கேஸை உச்சநீதிமன்றத்தில் பட்டியலிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் அந்த கேஸ் மறுபடியும் அந்த வழக்கு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அப்போ யதார்த்தமாக என்ன புரிஞ்சுக்க முடியுது? விஜய்க்கு பின்னாடி ஒன்றிய அரசு தான் விஜய் முதலமைச்சர் ஆக்க விடாமல் தடுக்குது ஆளுநர் மூலமாக அப்படிங்கிற குற்றச்சாட்டு தமிழக அரசியல்வாதிகள் முன்வைக்கிறாங்க, விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. இது உண்மை அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதுல்ல. இதை விஜய் தான் பேசணும், விஜய் தரப்பில் தான் அழுத்தம் விளக்கம் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலா 2, விசிகாவுக்கு 2, கிட்டத்தட்ட 6, இவங்க 6 பேருமே நாளைக்கு விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து ஆதரவு கொடுத்து விஜய் முதலமைச்சர் ஆவதற்கான எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணுவாங்க அப்படின்னு மட்டும் புரிஞ்சிக்க முடியுது. விஜய்க்கு பின்னால் பிஜேபி இருக்குங்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ விஜய் தாவேக்கா தலைவர்கள் தான் இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு முன்னாடியே பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நெருக்கடி நிலையை சந்தித்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயமும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. தமிழ்நாட்டில் என்ன விதமான அரசியல் யார் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் தமிழக மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ கவனமாக இருங்க. இந்த இடத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்க போகிறாங்க, 6 மாதம் கழித்து மீண்டும் தேர்தல் வரப்போகுது அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் செய்திகள் பரவிக்கிட்டு இருக்குது.
மீண்டும் தேர்தல் வச்சா பெரிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க, பெரிய கவர்மெண்ட்டுக்கும் செலவு. மீண்டும் தேர்தல் வந்தால் இப்போ அறுதி பெரும்பான்மையோடு விஜய் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாருங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட தப்பான முடிவுக்கு ஒன்றிய அரசோ தேர்தல் ஆணையமும் போகாது அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம். மெரினா புரட்சி மீண்டும் தேவையில்லை அப்படின்னு, அதுவும் இந்த சூழலில் இப்போ அரசியல் காரணங்களுக்காக வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.